பாத்தியா ஏண்டி உங்க அண்ணன் மகன் கல்யாணம் சொல்றியே 13 பெண்களை மூத்த பெண்ணு வரணுமல மூத்த மச்சானா உங்க அண்ணன் முதல்ல உரம்பரைக்கு ஒரு பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு வா கல்யாணத்துக்கு அழைச்சானா ஒரு பத்திரிக்கை தான் போட்டானா ஒரு சீட் எழுதி போட்டானா சீக்கிரமா வான்னு ஒரு கடிதாதி தான் போட்டானா கல்யாணத்துக்கு வான்னு எந்த ஒரு அழைப்பு இல்லாம கல்யாணத்துக்கு என்னால எப்படி வர முடியும் ஒரு போது வர முடியாது நீ என்னடி கேட்ட மனசனோட பேசுறீங்களே என்ன சொல்ற எங்க அண்ணன் கல்யாணம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா எப்படி நீ பாத்தியா வந்து சொல்லலடி 13 பேர்ல மூத்த தங்கச்சி இந்த வர்ண மேல எங்க எனக்கு மிகவும் பாசம் எப்படி எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பாரு யாரு உங்க அண்ணன் ஆமா கொண்டு வந்தவனுக்கு வர்ற வழியில என்ன ஆச்சோ ஏதாச்சோ பாவம் அவன் நிலைமை என்ன ஆச்சோ தெரியல அதனால வந்து தகவல் சேராம இருக்கலாம் இல்ல நாங்க 13 பொம்பளைக்கு பிறந்தோம் இந்த 13 பேர்ல அந்த தங்கச்சி கொடுத்திருப்போம் அந்த பட்டணத்துல அந்த தங்கச்சி கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி மறந்தாப்புல கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் நினைச்சிருந்தா எங்க அண்ணன் என்ன சொல்லுவாரு வர்ணமணி சொல்லிவிட்டு வர்ணமணி வள்ளியே அப்படின்னு சொல்லி என்ன தப்பா நினைப்பார் அதனால கல்யாணத்துக்கு போகணும் பேசுறதுக்கு நேரம் இல்ல கல்யாணம் முடிஞ்சு போய் வாங்க போ இல்லங்கறேன் சும்மா அண்ணன் பையன் கல்யாணம் பொட்டி எடுத்து வச்சிருக்கா பாருப்பா கொஞ்சம் 6 சம்பாரிச்சு சொத்துது நான் சம்பாரிச்சனால 3 தலைமுறை கூட திங்கலாம் இந்த மனுஷன் எல்லாம் நான் சம்பாரிச்சது மட்டும் நீங்க என்னது நான் சம்பாதிக்கிறேன் தயிர் வித்து மோர் வித்து மாடு வித்து குப்பையாட்டு பாக்க நம்ம போவதா இல்லையா கடைசியில் இப்படித்தான் போகும் டாடி அதெல்லாம் வேண்டாம் கல்யாணத்துக்கு வரையா இல்லையா அவ்வளவுதான் அவங்க பேசுறாங்க நீ பேசாத வரையா இல்லையா டாடி நீ அறியாம பேசிட்டு இருக்கிற நீ புரியாத பேசிட்டு இருக்கிற அதாவது உங்க அண்ணன் 13 பெண்களை மூத்த பெண்ணு உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கணும் இடையில 2 பிள்ளைங்களுக்கு தெரியலாம் கூட தெரியும் எடுத்துக்கலாம் பிள்ளை உனக்கு பின்னாடி பிறந்தவன் நீ எப்படி தெரியாம போவோம் அதனால நான் சில புத்தி சொல்றேன் அத புரிஞ்சுக்கோ சரி எனக்கு நீங்க புத்தி சொல்றேன் ஏறி ஒருத்தர் போடுங்க நான் இப்ப கல்யாணத்துக்கு போய் நான் வரையா இல்லையா வரணுமல நான் கல்யாணத்துக்கு போற நீங்க வரீங்களா இல்லையா நான் சொல்றது கேள்றி நான் கல்யாணத்துக்கு போற நீங்க வரீங்களா இல்லையா எப்படியா அட ஆமா டாடி வரணுமல நாம நல்லதா கூட்டமா பிறந்திருந்தோம் நீ கூட்டமா பிறந்திருக்கிற அதனால அடிய நம்ம வாழ்ந்து முடிந்திருந்தா பாரு சந்தோஷமா நல்லா பொழிச்சிரம்பா நம்ம வான்னு கூப்பிடுவாங்க நம்ம வண்ணப்பாய் விரிப்பாங்க வாங்கன்னு கையெடுப்பாங்க நாம குழந்தை இல்லாத ஒரு குறையினால நம்மள ஒன்னும் மதிக்கல நம்ம அலையாத வாசல மிதிக்க கூடாது அலையாத வாசல் நுழைய கூடாது மதியாத வாசல மிதிக்க கூடாது அப்படி நீ சொல்ற மாதிரி இல்ல உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல நீ புரியாம பேசிட்டு இருக்கிற நான் புரியாமல பேச கிடையாது நான் கல்யாணத்துக்கு போறேன் நீங்க வர்றீங்களா இல்லையா ஒரே வார்த்தை வெட்டணும் தூக்குறேன் எப்படியா அப்படியா ஒரே முடிவா பொம்பளை புடிச்ச புடிவாத்துல பேசுறேன் இல்ல ஏன் சொன்னா ஒரே புடிவாத்துல பேசிட்டு
இருக்கிறான். என்ன இவளுக்கு எதுவும் கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது. நீ போவடி. தான் கிடையாது. கூட பிறந்திருந்தா அந்த அக்கா தங்கச்சி பாசம்னா உங்களுக்கு அருமை தெரியும். நான் 13 பேர் கூட பிறந்தவன், எனக்கு அந்த அருமை தெரியும். அதனால எங்க அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு நான் போகணும். வரையே இல்ல. நீ போவ ஒன்னும் கூப்பிடாம நான் உரம்புறையான், நான் வர முடியாது. மதியாத வாரத்துல மிதிக்க மாட்டேன், அலையாத வாரத்துல நுழைக்க மாட்டேன். இல்லையா முன்ன வைக்க காலம் பின்ன வைக்க மாட்டேன். அப்படியே நின்னுக்கோ. வரையா இல்லையா? டேய் நீ 1000 வார்த்தை சொன்னாலும் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ போய்தான் அவனுக்கு இல்லையா? டாடி நான் ஒரே பேச்சு தான் சொல்லுவேன். நான் என்ன அலையாத வாரத்துக்கு நான் மிதிக்க மாட்டேன். நீ போனா போய் இருந்தா இரு. போடி. அம்மா என் கணவர் இப்படி சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாருல சொன்னா போ, இருந்தா இருந்தாரு. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கௌரவம். ஏன்னு கேட்டீங்கன்னா கூப்பிடாத வீட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கௌரவம். அவர் என்ன சொன்னாரு, நம்ம தான் போகல, கொண்டாட்டி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி மறைமுகமா போனா போ, இரு அப்படின்னு 2 விதமா சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்ன தெரியுது, அது என்ன தெரியுது, நம்ம புருஷன் கல்யாணத்துக்கு போக சொல்லி இருக்கிறார், மறைமுகமா சொல்லி இருக்கிறார். இந்த பழமே இப்படி மாத்தி மாத்தி பேசுறீனா நீ உன்கிட்ட எந்தெந்த பழமே இப்படி வாங்குறது. அதனால இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போறோம். நீ போற நான் வரல. பைத்தியக்காரி, நம்ம மட்டும் போனா என்ன சொல்லுவாங்க, ஊர்ல பொம்பளைங்களே இல்லையா தன்னந்தனியே பைத்தியக்காரிட்டு வந்திருக்கிறா சொல்ல மாட்டாங்க. அதனால சும்மா பார்க்க கூடாது. கல்யாணத்துக்கு போறது என்ன கொண்டு போகணும், எருக்காம்பூ, மாலை, கோடி, தப்பட்டை, எருவாப்பட்டை. அந்த கையில என்ன பிடிக்கணும். இந்த கையில ஒரு விளக்கு மாதிரி, இந்த கையில ஒரு விளக்கு மாதிரி, தட்டன போலாம். பைத்தியக்காரி சீர்வரிசை கொண்டு போகணும். அட சீர்வரிசை, அட சட்டி பண்ணில வேட்டி துண்டு தானே, அதுதான் சீர்வரிசையா? அதெல்லாம் உங்களுக்கு சீர்வரிசை. சரி, எங்களுக்கு அப்படி கிடையாது. பொன் பொருள், நகை, மாளிகை அது எல்லாமே. ஆமா 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 மூட்டை மூட்டையா இருக்குது இல்ல? ஆமாமா, அது எள்ளு மூட்டை. ஏய், எள்ளு மூட்டை, தவிட்டு மூட்டை எல்லாம் பண மூட்டடி. அட பண மூட்டையா? 10 மூட்டை எடுத்துக்கோ. உள்ள போய் நகை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். கடையில் போய் வாங்கிட்டு வா, நான் குளிச்சுக்கிட்டு வரேன். அந்த நகை எல்லாம் வச்சிருந்தோம்ல, சரி அதெல்லாம் இப்பதான் கொண்டு போய் அடமான வச்சுட்டு வந்தேன். லோடு கட்டுறது, கந்து கட்டுறது காய்ச்சல். ஆனா உனக்கு கொடுத்து நீ அடமான வச்சுக்க, வித்தா போச்சுக்க. எங்க வீட்டுல இருக்கிற இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா. சீர்வரிசை எடுத்துட்டு அண்ணன் வீட்டுக்கு போகணும். அண்ணன் வீட்டுக்கு போகணும். அதனால நான் போய் குளிச்சுக்கிட்டு வரேன். உங்களால ரெடி பண்ணி வை. குளிச்சுட்டு வந்தோடனே சீர்வரிசை கொண்டு போறோம். சீர்வரிசை கொண்டு போறோம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறப்பா. ஸ்வீட்டா போட்டு பெட்டியா.
போதும் போ. ஆமா சீர்வரிசை கொண்டு போறீங்க எல்லாருமே. இது அருவாள் இருக்கு. போற வழியில மரத்துல வெட்டுறதுக்கு. அட மரத்தை வெட்டுறதுக்கு. அம்மா பம்பைக்காரம்மா. ஓ நீங்க தோழி பெண்ணா? சரி சரி. அம்மா நீ வாமா. அம்மா சீர்வரிசை கொண்டு போற சரி. இது எது கத்தி சாட்டவா இருக்கு? அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும். அம்மா இதுல என்ன இருக்குது? இதெல்லாம் டவுசர் எல்லாம் கிடக்குது. உங்க பையில என்ன இருக்குதுங்க? சீர்வரிசையா? நல்லா பிடிச்சிக்கோ. அம்மா இந்த கட்டதுக்கு என் மண்டையை போட்டு ஓடுங்க. ஏன் மண்டையை போடுறது? அங்க போய் போடு. ஆமா அங்க ஏங்க உங்க அண்ணன் வீட்டுல விரவ இருக்காதா? என்னாச்சு? இந்த அம்மா விரவ எடுத்துட்டு வருது. இது என்ன வருது? இதா
இது சந்தன மரம். சந்தன மரமா? ஐயோ நீ சந்தன முதலாளியா? ஆமா எது கயிறு அங்க போய் தொங்கறதுக்காண்டி போற வழியில அந்த கயிறுல கட்டறதுக்கு. இடுப்பு கட்டறதுக்கு தள்ளிக்காங்க. இந்த அம்மா தான்ப்பா அருமை. யாரு நினைக்கிற இந்த அம்மா வந்து? அட இந்த கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தான் அம்மா எடுத்தா மாவிளக்கு தான் கும்பாபிஷேகம். மாரியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் மாவிளக்கு எடுத்தா சித்தம்மா தான். அருமை பேருங்க சித்தம்மா. உங்க பாத்தியன் பேரம்மா நல்ல சீரியஸ் கொண்டு வந்தாச்சா? அம்மா அம்மா இப்ப நேரா சுடுகாடு போறோம். கல்யாணம் போறடி பைத்தியம். அத்தம்மா சுடுகாடு தாண்டி தானே நம்ம அண்ணோடு போறது. உண்மைதான். அப்படி போய் போயிடலாம். அம்மா அப்ப வர்ணமலை பார்த்தா இப்ப சீர்வரிசையில எடுத்துக்கிட்டு அண்ணன் வீடு போன்னு சொல்லி தன்னுடைய தாதி இலைகள் அழைத்து கொண்டு வனமா வனம் கிடந்து மேனாடு பட்டணத்தை அடைந்தால் வர்ணமலை. சரி அப்ப வர்ணமலை அடைஞ்ச உடனே கானகத்துல பாத்தீங்கன்னா இருபுறங்களையும் அண்ணன் சாலையோரத்துல காய்கறிகள் தன்னு சொல்லி மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாரு. சரி அந்த மரங்கள்ல குருவி கூட்டம் எல்லாம் காய்கறிகளை எல்லாம் கொத்தி திங்குது. இந்த குருவி எல்லாம் கொத்தி தின்ன காய்கறிகள் எல்லாம் போயிருமில்ல. ஆமா காய்கறிகள் கொத்தி திங்குது. இந்த குருவி எல்லாம் அடிக்கணும்ல. ஆமா ஏன்னா காய்கறிகள் வீணா போயிடும். ஆமா அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அந்த குருவி அடிக்கணும். அடிக்கணும். அந்த வெள்ளியால கதை நிறுத்தி வீசினா வர்ணமலை. அடியே அந்த வெள்ளியாலே அடியே அந்த கதை நிறுத்தி வீசினால கண்டே வர்ணமலை. தெரியாம கேக்குறீங்களே, எங்க அண்ணன் வீட்டு தோட்டத்துல காய்கறிகளையே கொத்தி திங்குது. ஆமா எங்க அண்ணன் வீட்டு தோட்டத்துல காய்கறிகள் போயிருச்சுன்னா எவ்வளவு எங்க அண்ணன் நஷ்டம். ஆமா அதனால அடிச்சு தொத்துறான்னு சொல்லி அதனால வெள்ளியால கவனம் எடுத்து வீசினா வர்ணமலை. சரி அப்ப அந்த குருவி பச்சை கூட்டங்கள் எல்லாம் பார்த்தது. என்னடா அது பேருப்பட்ட பொம்பளை, இத்தனை வருஷமா அங்க இருக்கிறோம், யாருன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளை நம்மள கதன் எடுத்து அடிக்கிறாளே, இவ யாருன்னு தெரியல, எப்பேற்பட்டவன் தெரியல, இவளை பார்த்தாலே தெரியுது, காதேரி கல்வரடி மூதேவி முள்வரடி, இவன் முகத்துல முழிச்சா நமக்கு ஈரேழு பிறவிக்கு குழந்தை முட்டை இல்லாம போயிரும், முட்டை இருந்தாலும் கருவத்து நாசமத்தமா குழந்தை இல்லாம குருவியை கூட்டம் எல்லாம் போயிரும், நம்ம இனமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கோழி குடும்பம் இவ கையால நமக்கு அடி வாங்க சாவறதா அப்படின்னு சொல்லி நம்ம கதன் எடுக்கும் போது அது பறந்துகிட்டு போயிருச்சு. ஆமா சரி. அப்ப வர்ணமலை பார்த்தா நம்ம கதன் எடுத்து துரத்துறதுனால அது நம்மளுக்கு பயந்துகிட்டு போயிருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு காய்க்கின்ற மரம் தேடி இந்த கானகத்துல போய் காய்கறிகள் பறிக்கலான்னு போனேன். குருவியை துரத்திட்டு சரி அந்த காய்க்கின்ற மரத்துல காய்கள் எல்லாம் காய் மாறி போச்சு, காயே இல்லாம போயிடுச்சு. உண்மைதான். சரி பூக்கின்ற செடியில பூவெல்லாம் இருக்குது, இவங்க வச்சு கொடுத்த பொறிச்சு வச்சுட்டு போவாங்கல்ல. ஆமா பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்க. கண்ட சக்கலாத்திங்களை எங்க அண்ணன் மூணு தோட்டத்துல பூ பறிச்சு வச்சுட்டு போறாங்க. நம்ம கூட வந்து வெறும் கையால அனுப்ப முடியுமா? அதனால பூ பறிக்கலாம்னு சொல்லி பூக்கின்ற மரம் தேடி பூ மரத்துல பூச்செடிகள்லாம் பறிக்க போனேன். இந்த பூவெல்லாம் பூ மாறி போச்சு, பூவெல்லாம் கீழே கொட்டி போச்சு. பூவு தொட்ட உடனே பூவெல்லாம் கீழே கொட்டி போச்சு. ஆமா சித்திரை மாசம் வெயில், இந்த வெயில தலைச்ச மரம் தேடி சற்று நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியில போய் நின்னீங்க. சித்திரை மாசம் வெயில்ல அந்த தலைச்சிருந்த மரத்துல நான் போய் வெயில் அடியில நின்ன உடனே தலைச்ச மரத்துல தலை மாறி போய் தலையெல்லாம் கீழே கொட்டி போச்சு. எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாம போய் இலையெல்லாம் கொட்டி போச்சு. கடவுளே, யார் செய்த பாவமோ யார் செய்த கர்ம வினையோ நமக்கு இப்படி பாவமா நடக்குது அப்படின்னு சொல்லி போனால் போகட்டும். அண்ணன் வெட்டி வச்சார் குளம், அந்த ஏரியில போய் தண்ணி எடுத்து குடிச்சா தாகத்தை தீர்த்து விட்டு நம்ம போகலாம்ல அப்படின்னு சொல்லி நான் ஒருபடியே காலை வச்சா தண்ணி இருபடியா கீழே போகுது. நான் இருபடியா கீழே வச்சா அது மூணு படியா கீழே போகுது. மறுபடியும் வேண்டான்னு கால் எடுத்து மேல வச்சா அந்த தண்ணி என்ன பார்த்து மேல வருது. ஆமா இந்த தண்ணி கூட நம்மள பார்த்து கேவலமா போயிருச்சு. அதனால சரி இதெல்லாம் பெருசா நினைச்சா நம்ம அண்ணன் வீட்டு போக முடியாதுங்க. அதனால
நேராக நடந்து வந்தால் வர்ணமலை வருகின்ற தெருவிலே சிங்கார தோப்பை அடைந்தால் அந்த சிங்கார தோப்புல சற்று நேரம் அமரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இவ்வளவு சீர்வரிசையோட வந்து நம்ம சும்மா போனோம்னா நமக்கு மரியாதையா இருக்காது. நம்ம அண்ணன் தாள மேல வரிசையோட வந்து கூட்டிட்டு போனா நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கார தோப்பில சற்று நேரம் அமர்ந்தேன். அப்ப ஆடு மேய்க்கும் அண்ணமார்கள் வந்தாங்க. அண்ணா யாருமா நீ இப்பேற்பட்ட பொம்பளை இப்பேற்பட்ட சீர்வரிசை ஆன மேல 6 லட்சம் குதிரை மேல 1 லட்சம் ஒட்டகத்து மேல 9 லட்சம் இப்படி சீர்வரிசை எல்லாம் கொண்டுகிட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறியே யாருன்னு கேட்டாங்க. அம்மா நான் தான் அதாவது வர்ணமலை எங்க அண்ணனுடைய மகன் கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொண்டு வந்தேன். இந்த சீர்வரிசையை நான் கொண்டு போவதாக இருந்தா இந்த சிங்கார தோப்பில் நான் சற்று நேரம் அமர்ந்திருக்கிறேன். எங்க அண்ணன் கிட்ட மானேயும் கிட்ட போய் சொல்லுங்க வர்ணமலை மூத்த தங்க வந்திருக்கிறா சீர்வரிசையை தாள மேல வரிசையோட கூட்டிட்டு போனாதான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆடு மேய்க்கும் அண்ணமாட்ட சொல்லி விட்டுட்டு சற்று நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளை ஒரு இடத்துல குதிரையெல்லாம் கட்டி விட்டு சற்று நேரம் சிங்கார தோப்பில் அமரலான்னு சொல்லி வர்ணமலை அமர்க்கும் பொழுது மேலான பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மாநேக செட்டியார் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் அறியலாம்.